எத்தனை பேருக்கு தொழுவலாம்? சில கேம்ப்ல வந்து சும்மா தொழுவு இருக்க மாட்டேங்குது. பள்ளிவாசல் இல்லாத ஏரியா பாலைவனம் மாதிரி இருக்குல்ல. அதாவது ஜும்மா தொழுகைக்கு எத்தனை பேர் இருந்தால் ஜும்மா தொழுகை செய்யலாம் என்று அடிப்படையில் கேள்வி கேட்குறாங்க. இது சம்பந்தமாக 2 அறிவிப்புகள் இருக்குது. அந்த அறிவிப்புகளை தான் மக்கள் ஃபாலோ பண்ணி கொண்டிருக்காங்க. ஜும்மா தொழுகைக்கு 40 பேர் வேண்டும் என்கிற கருத்து மக்கள் மத்தியில் இருக்குது. ஆரம்ப காலத்தில் என்ன செய்வாங்கன்னா, ஒரு பள்ளி நிர்வாகி அதாவது வாசல் நின்று எத்தனை பேர் வராங்கன்னு லிஸ்ட் பண்ணி கொண்டிருப்பார், 40 பேர் வரட்டும்னு சொல்லி. ஆனால் இந்த செய்தி பலவீனமான செய்தி. அதோடு குபா பள்ளியில அதாவது ஜும்மா ஆரம்பிக்கிறாங்க. மஸ்ஜிதுல் குபாங்கிற மதீனாவுக்கு பக்கத்தில் இருக்கிற பள்ளியில. அப்ப அந்த பள்ளியில ஜும்மா ஆரம்பிச்ச செய்தியை ஒரு சஹாபி சொல்ற நேரத்தில் இன்னொருவர் கேட்கிறாரு, கம் கும்தும் யௌமைதீன், அந்த நேரத்தில் நீங்க எத்தனை பேர் இருந்தீங்கன்னு கேட்குறாங்க. ஜும்மா அந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கிற நேரம் நீங்க எத்தனை பேர் இருந்தீங்கன்னு கேட்குறாங்க. நாங்கள் 40 பேர் இருந்தோம்னு அவங்க சொல்றாங்க. இது ஒரு செய்தியா சொல்லப்பட்டது. 40 பேர் இருந்தா தான் ஜும்மா ஆரம்பிக்கலாம்னு சொல்லல. அங்கு ஜும்மா கடமையாகப்படுற சந்தர்ப்பம் அங்க இருந்தவர்களுடைய எண்ணிக்கை, சஹாபாக்களுடைய எண்ணிக்கை தான் அங்க சொல்லப்படுது. இதற்கு மாற்று அந்த அறிவிப்பும் பலவீனமாக இருக்குது. அதே நேரத்தில் ஒரு தகவலாக தான் சொல்லப்படுது தவிர 40 பேர் இருந்தால் தான் ஜும்மா செய்ய வேண்டும் என்கிற கருத்தில் அந்த செய்தி சொல்லப்படலை. அடுத்ததாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 12 பேர் உள்ள ஒரு நிகழ்வுலையும் ஜும்மா செஞ்சிருக்கிறாங்க என்று அறிவிப்புகள் வருது. அதான் நீங்க சூரத்து ஜும்மாவை பார்க்கலாம். அது ஒரு வசனம் வருகிறது, இதா நூதியானி ஸலாத்தி மின் யௌமில் ஜும்மத்தி ஃபஸ்ஸௌ இலா திக்ரில்லாஹி வதருல் பை என்ற வசனம். அதுல வருகிறது, நபியே ஒரு வியாபாரத்தை அவங்க கண்டா வத்தல கூக்க காய்மா, அவங்கள நிப்பாட்டி வச்சுட்டு அவங்க ஓடிடுறாங்க என்ற ஒரு வசனம் வருது. இது நடந்த முதல் நாள் நீங்க சஹாபாக்களை குறையா நினைச்சிடக்கூடாது. அவங்க ஜும்மா செஞ்சுட்டு இருக்கிறாங்க, இந்த சட்டம் வரல. சஹாபாக்கள் பள்ளியில ஜும்மாவுல நின்றுட்டு இருக்கிறாங்க. அந்த காலத்துல ஒரு 6 மாசத்துக்கு 3 மாசத்துக்கு வியாபார கோஷ்டிகள் வெளியூர்ல இருந்து வருவாங்க. அவங்கள்ட்ட போய் சாமான் வாங்கிக்குவாங்க. தொடர்ந்து வியாபாரம் நடக்கிற அம்சங்கள் குறைவு. அப்ப வியாபார குழு ஒன்று வந்திருக்கிறதுக்காக தகவல் கிடைக்குது. சஹாபாக்கள் பார்த்தாங்க, நம்ம இப்போ சாமான் வாங்க வேண்டாம் வாங்கிக்கொள்ளலாம்னு சொல்லி இருந்தவங்க எல்லாம் வளமையான பயான் இருக்கிற மாதிரி எழுப்பி போயிட்டாங்க வியாபாரத்துக்கு. அப்ப இந்த சட்டம் வரல. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தது 12 சஹாபாக்கள். அந்த 12 சஹாபாக்களோட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜும்மா செஞ்சாங்க. அப்பதான் குர்ஆன் வசனம் வருது, ஜும்மாவுக்காக அதான் சொல்லப்பட்டா நீங்க வியாபாரம் செய்யக்கூடாது, வியாபாரத்தை விட்டுருங்க. இவங்க ஏதாவது ஒரு உலக விஷயத்தை கண்டாங்கன்னு சொன்னா ஒத்தரக்கூக்க காயம் அவங்கள நிப்பாட்டி வச்சு போட்டு அவங்க பாட்டில் போயிடுறாங்க, இது கூடாதுன்னு சொல்லி தடை வருது. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 12 பேர் வச்ச ஒரு ஜும்மாவும் செஞ்சிருக்காங்க. ஒரு ஜமாத்து தொழுகைக்கு எத்தனை பேர், அதாவது பொதுவா ஒருவரும் கேட்டுக்கொண்டிருக்கிறதுக்கு சிலர் 2 பேர் அல்லது 3 பேர்னு சொல்றாங்க. ஏன்னா பொதுவா ஒரு யாயுவன் நாசுன்னு சொல்லப்படுது. நாசுன்னு சொல்ற அளவுக்கு ஒரு 3 பேர் இருந்தா கூட ஜும்மாவுடைய கடமை நிறைவேறும். இதை மக்களுக்கு சொல்லாததுனால ஏற்படக்கூடிய பாதிப்பு என்னன்னு சொன்னா, ஒரு பாதிப்பு இப்போ 10 பேர் 12 பேர் உள்ள ஒரு கேம்ல அவங்களுக்கு ஜும்மாவுக்கு போற அளவுக்கு தூரம், இப்போ ஜும்மாவுக்கு போக இல்லாது பயண தூரம் இருக்கும், போய்க்குள்ள கஷ்டமா இருக்கு, ஜும்மா தொழாம இருக்கிறாங்க. ஒரு முஸ்லீமை பொறுத்தளவு எந்த அடிப்படையிலையும் 3 ஜும்மாக்கள் தவறுவது பெரிய பாதிப்பு, நிஃபாக்குத்தனம் ஏற்படுகின்றதுங்கிற அடிப்படையில் ஹதீஸ்கள் சொல்லுது. அடுத்தது சில இடங்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, தொழுது போட்டு ஜும்மாவை தொழுதுட்டு 40 பேர் இருப்பாங்களோட சந்தேகத்தில் திரும்ப எழுப்பி லுஹரையும் தொழுகிறாங்க. இது மார்க்கத்தில் இல்லாத ஒரு விதத்தை செய்யக்கூடிய ஒரு நிலைமை. எனவே நாங்கள் குறைந்த நபர்கள் இருந்தாலும் எங்களுக்கு ஜும்மாவுக்கு அதாவது சிரமப்பட்டு போக முடியாது என்று இருந்தால், ஜும்மா பள்ளிக்கு போக முடியாது என்று இருந்தால் இருக்கக்கூடிய இடத்துல அந்த ஜும்மாவை குறைந்த தொகையில் இருந்தாலும் நம்ம கடைபிடிக்கணும். மார்க்க கடமைங்கிறதுக்காக நம்ம கடைபிடிக்கிறதுக்காக முயற்சி. அதுக்கு 40 பேர் தேவைங்கிறது ஒரு தவறான ஒரு அபிப்பிராயம்.